வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் வேஜஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதில் கொஸ்டின் நம்பர் 1, சுமன் கேன் டூ எ ஒர்க் இன் 3 days. சுமதி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 2 days. இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எப்பவும் இப்போ படிக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுமன் சுமதின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரே சேம் நேம் ப்ரொனன்சியேஷன் வர மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் அது ஜாக்கிரதையாக கொஸ்டினை படிச்சுக்கணும். So question Suman can do a work in 3 days. Sumati can do the same work in 2 days. Both of them finish the work together and get rupees 150. What is the share of Suman? இதுதான் கொஸ்டின். ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா, சுமன் எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 3 daysல அது ஒர்க்கை முடிக்கிறாரு. சுமதி 2 daysல அது முடிக்கிறாங்க. ஓகேங்களா? both of them finish the work together. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. and get rupees 150. what is the share of Suman? இதுதாங்க கொஸ்டின். ஸோ இதில் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா என்ன வருதுங்க? இதோட எல்சிஎம் 6, இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸ் இல்லைங்களா? 3 6, 6, இது 2 டைம்ஸ். ஸோ இது சுமனோடது, இது சுமதி இவங்களோடது. இப்போது 5 தான் மொத்தம் இது. ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 150 rupees 150 டிவைடட் பை இந்த 2 அமௌண்ட்டு இதே ரெடி ஆட் பண்ணிக்கணும். 2 + 3 இதான் 5 போட்டோம்னா எவ்வளோ 3 டைம்ஸ் 30 வருதுங்க. ஸோ ஒரு இதோடது 30. அப்போது சுமனுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் போகணும்? 2 ஷேர்ஸ் போகணும். சுமனோட இது எவ்வளோ? 2 × 30 30 60ங்க. சுமதிக்கு 3 × 30 90. ஸோ கொஸ்டின் யாரோடது கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஷேர் ஆஃப் சுமன்? சுமனுடைய ஷேர் கேட்டிருக்காங்க. சுமனுடைய ஷேர் எவ்வளோ? 60ங்க. ஸோ ஆன்சர் இஸ் 60. இப்போ இதே மாடலில் இன்னொரு கொஸ்டினையும் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், த ஆவரேஜ் வேஜ் ஆஃப் 500 workers is 200. லேட்டர் ஆன் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் த வேஜஸ் ஆஃப் 2 workers வேர் மிஸ்ரீட் as 180 and 20 இன்ஸ்டெட் ஆஃப் 80 and 220. த கரெக்ட் ஆவரேஜ் இஸ். இதாங்க கொஸ்டின். அதாவது கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் என்ன? ஏவரேஜ் வேஜ் 500 ஒர்க்கர்ஸோடைய ஏவரேஜ் ஏஜ் 200 லேட்டராக தான் அது டிஸ்கவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னென்னா 2 ஒர்க்கர்ஸுடைய சேலரி தப்பாக இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோன்னா இந்த 180யும் 20 தவறுங்க. அதாவது தவறாக ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 180யோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 தான். அதே மாதிரி 220 20ன்னு ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க? 200 லெஸ் பண்ணி குறைச்சி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 200 ஆட் ஆகணும். அதாவது 220 இருக்கிறத இவங்க 20ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கணும்? இன்னும் 200 இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ 200 நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி 80யை 180ன்னு சேர்த்துட்டாங்க. இதில் 100 மைனஸ் பண்ணணும். ஸோ -100ங்க. ஸோ ப்ளஸ் 200 ஆட் பண்ணணும், -100. ஸோ இதோட பேலன்ஸ் எவ்வளோங்க? 100. ஸோ இந்த 100 தான் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது. இந்த 100 டிவைடட் பை 500ன்னு போட்டோம்னாலே நமக்கு கரெக்டான இது ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கிடச்சிருங்க இல்லைங்களா? இப்போ 100 டிவைடட் பை 500 போட்டால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 2 டைம்ஸ் 0.2 டைம்ஸ் 20. ஸோ ஆவரேஜ் 200 × 20 பைசா. 20 பைசா ஆட் ஆகுது. இதுதான் ஆன்சருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புரியல, ஏதாவது இதில் ஏதாவது டவுட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், ஏதாவது டவுட், சொல்யூஷன் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு செப்பரேட்டாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மறுபடியும் கூட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் செப்பரேட்டாக கேட்கலாம். இதே இதில் இன்னொரு கொஸ்டினை பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டினில் A + B can do a work for rupees 4500. A alone could do it 8 days. B alone 12 days. With the assistance of C, they finished the work in 4 days. அதாவது ஏ அந்த வேலையை 8 நாளில் முடிச்சிருவான். பி 12 நாளில் முடிச்சிருவான். இவங்க வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் சி, சியை கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னா 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் முடிச்சிருவாங்க. தென் சி ஷேர் ஆஃப் மணி இஸ் த கொஸ்டினுங்க. அதாவது சியுடைய ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இது. சி எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்போன்னு நமக்கு தெரியாது, பட் சியுடைய ஷேர் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு A + B 4500க்கு ஒர்க் பண்ணுறாங்க. அதே சேம் ஒர்க்கு தான் சியோட அசிஸ்டன்ஸோடைய 4 நாளில் முடிக்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சியோட எஃபிஷியன்சி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏயோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும் 8 days, பியோடைய எஃபிஷியன்சி 12 days, சியோடைய தெரியாது. இது வந்து சியோட இது வந்து நமக்கு தெரியாது. பட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தெரியும் இல்லைங்களா. 4 days. இந்த 4 தான் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதோடைய எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 24 வருங்களா. 2 times 6 times இது 3 times 3 24 2 12 24 6 4 24 ஓகேங்களா. இப்போ ஏ உடையது 3, பி உடையது 2 இல்லைங்களா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி உடையது 6. ஸோ இதில் வந்து ஏபிசி 3 பேருமே இருக்காங்க. நம்ம இதில் சியை கண்டுபிடிக்கணும்னா ஏவும் பியும் லெஸ் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஏபி எவ்வளோன்னு நமக்கு தெரியும். 3 + 2 5 தாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 3 + 2 5ங்க. 5 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 6. ஸோ இதை லெஸ் பண்ணோம்னால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடுங்க சியோடைய இது ஷேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ சியோடைய ஷேர் வந்து 1 தான். 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ இந்த ஒரு ஷேர் தான் வந்து யாருடையது? சியோடையது. ஸோ இதில் 4500ல் முதல்ல டோட்டல் எஃபிஷியன்சி பார்த்துக்குறோம். ஸோ வந்து சியோடைய எஃபிஷியன்சி வந்து 1, உங்களோடது 2, இது 3. டோட்டல் இது வந்து 6 times இல்லைங்களா. 6. ஸோ வந்துன்னா ஸோ 750 வருது. இதில் வந்து ஒரு ஷேர் வந்து 750னா சியோடைய ஷேர் தான் கேட்டிருக்காங்க. சியோட இது எவ்வளோங்க? 1ன்னா 750. இதே பியோட இது கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோங்க? பியோடது 2 times இல்லைங்களா. ஸோ 750 × 2 போட்டிங்கன்னா பியோட இது கிடச்சிரும். 750 × 2 போட்டிங்கன்னா 1500. ஏவோட இது கண்டுபிடிக்கணும்னா 3 times 750 × 3 2250. நமக்கு வந்து சியோடது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ சியோட இது ஆன்சர் வந்து 750ங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின். இஃப் 6 person working 8 hours a day earn rupees 8400 per week. The 9 persons working 6 hours a day will earn per week. அதாவது 6 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 8400 அவங்களுக்கு வாரத்தில் கிடைக்குது. அதே 9 பேர் 6 மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இதை சொல்லித்தரேங்க. 6 persons × 8 hours = 8400 இல்லைங்களா. அதே 9 persons × 6 hours இது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோம்னாலே இதோடைய ஆன்சர் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ 6 × 8 × x = 9 × 6 × 8400. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? x = 9 × 6 × 8400 divided by 6 × 8. 6 கேன்சல் ஆயிரும். 8க்கு 1050. ஸோ 9 × 1000 x = 9 × 1050 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 9 0 0 9 5 45 4 9450 friends. So answer is 9450. 9 பேர் 6 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 9450 ரூபா கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஒர்க்கில் அடுத்த கொஸ்டினில் A + B + C completed a work costing rupees 1800. A worked for 6 days, B worked for 4 days, C for 9 days. If their daily wages are in the ratio of 564, how much will be received by A? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். அதாவது A + B + C 3 பேர் சேர்ந்து 1800 ரூபாய்க்கு ஒரு வேலை இதை முடிக்கிறாங்க. அதில் ஏ வந்து 6 நாள் வேலை செய்கிறான், பி வந்து 4 நாள் வேலை செய்கிறான், சி வந்து 9 நாள் வேலை செய்கிறான். இவங்களுக்கு கொடுக்குற சேலரி வேஜஸ், ஏன்னா ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் எஃபிஷியன்சி இருக்குங்களா. ஒருத்தர் நல்லா வேலை செய்வான், ஒருத்தர் கம்மியாக வேலை செய்வான். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. 5 ஏக்கு வந்து 5ம்
பிக்கு வந்து 6ம் சிக்கு வந்து 4ம் அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. கொஸ்டின் என்ன, ஹவு மச் அமௌண்ட் வில் பி ரிசீவ்டு பை ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது, இதுதான் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, டோட்டலாக காஸ்ட் இருக்குதுங்களா, அந்த 1500 எவ்வளோ அதாவது 1800 அது எப்படியே எடுத்துக்கணும். இந்த டோட்டல் இதையும் ஆட் பண்ணிக்கணும். 5 + 6 + 4 5 6 11 + 4 14 15 ஆகுது இல்லைங்களா. 15 இதால் டிவைட் பண்ணோம்னா டைம் 2 டைம் 120 வருதுங்க இல்லைங்களா. ஸோ 120 இன்ட்டு ஏவோடது எவ்வளோங்க 5. ஸோ 5 600. பியோட இது 120 × 6. சியோட இது 4 டைம்ஸ் 120 × 4. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏவோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 600. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், சாண்டி அண்ட் மேண்டி கேன் டூ 8/13 பார்ட் ஆஃப் த ஒர்க் அண்ட் rest of the work was completed by Andy. If Sandy, Mandy, Andy take the same work for rupees 2600, then what is the share of Andy? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். அதாவது சாண்டியும் மேண்டியும் சேர்ந்து 8/13 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க, 8/13ல் 5/13 ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த 5/13 ஒர்க்கை யார் பண்ணான்னு கேட்டால், ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஆண்டி. இந்த 5/13 வந்து ஆண்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டியும் மேண்டி 2 பேரும் சேர்ந்து 8/13 முடிச்சிட்டாங்க. அண்டு ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஆண்டி. ஆண்டி வந்து 5/13 ஒர்க் வந்து முடிச்சிருக்காரு. இஃப் சாண்டி, மேண்டி, ஆண்டி டேக் த சேம் ஒர்க் ஃபார் rupees 2600, 3 பேர் சேர்ந்து இந்த வேலை செய்யும்போது 2600 டோட்டல் அதோட ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, தென் வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஆண்டி, ஆண்டியுடைய ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரேஷியோ சேம் அதே மாதிரியே தான் இதுலேயும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாண்டி மேண்டியோடது அவங்க ஆல்ரெடி 8/13 கொடுத்துட்டாங்க. நம்ம அதில் ப்ரொபோஷன் பண்ண இது வேண்டியதில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆண்டியோடது இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ரெண்டும் 8 + 5 போட்டு 13 போட்டிங்கன்னா, இந்த 13 டிவைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் 200. ஸோ ஒரு ஷேர் வந்து 200னா சாண்டியோடது எவ்வளோ 5 இது. ஸோ 5 × 200. ஸோ ஆண்டி வந்து 1000 இது ஏர்ன் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ருபீஸ் தான் ஆண்டியோடைய ஷேர். ஆன்சர் 1000. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இதில் வேறு மெத்தட் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வேறு சில மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 1 இதில் வந்து பார்த்தோம்னா, 5 persons can prepare an admission list in 8 days, working 7 hours a day. If 2 persons join them so as to complete the work in 4 days, they need to work per day for. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். அதாவது என்னென்னா, 5 பேர் ஒரு அட்மிஷன் லிஸ்ட்டை வந்து 8 நாள் 7 மணி நேரம் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. 5 பேர் 8 நாள் வேலை செஞ்சு 7 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபார்முலா என்னென்னா, M1 D1 T1 = W1, M2 D2 T2 W2ங்க. இது M1ங்கிறது மென்னு, ஹவு மெனி மென்ஸு. இது Dங்கிறது டேஸுங்க. Tங்கிறது டைமு. Wங்கிறது ஒர்க்குங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ப்ரீஃபாக எழுதிடுறேன். M1 D1 T1 divided by W W1, M1 M2 D2 T2 divided by W2. இதில் Mங்கிறது மென்னுங்க, Dங்கிறது டேஸு, Tங்கிறது டைமு, Wங்கிறது ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை தான் இதுதான் மெயினுங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். 5 persons M
into how many days? 8 days into 8, 7 hours into 7 டைம் இதுதான் 7ங்க ஓகேங்களா, டிவைடட் பை 1ங்க. ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு இந்த இதாகுது. அதே இன்னொரு ஒர்க், இஃப் 2% ஜாயின் தம், இப்போ 2% ஜாயின் தம்னா இங்கே 5%ஓட ப்ளஸ் 2% ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ 7% இன்ட்டு 4 டேஸில் அந்த வேலையை முடிக்கணும். 4 days, டைம் தான் நமக்கு தெரியாது, டைம் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. கம்ப்ளீட் த ஒர்க் இன் 4 days, they need to ஒர்க் பர் டே ஃபார், ஓகேங்களா, எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும் தான் கேட்டிருக்கேன். இது நமக்கு தெரியாது. இது வந்து ஒர்க் 2ங்க ஓகேங்களா. ஸோ இது ஒன்று தான். இப்போ டைரெக்டாகவே நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் 4 வந்து 2 டைம்ஸுங்க ஓகேங்களா. 7க்கு 7 டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 hours a day ஓகேங்களா. இதுதான் ஆன்சருங்க. பத்து மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 7 பேர் 4 நாளில் 10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதிலே இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10 men working 6 hours a day can complete a work in 18 days. 10 பேர் 6 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. How many hours a day must 15 men work to complete the same work in 12 days? ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபார்முலா தான். 10 men 6 hours ஒர்க் பண்ணி 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை how many hours a day, how many hoursனால் நமக்கு தெரியாது, பட் எத்தனை பேர் 15 மென்னுங்க. 15 மென்னு 12 டேஸு. ஹவர்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஹவர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கும். how many hours, இதுதான் கொஸ்டினுங்க. ஸோ டைரெக்டாகவே நம்ம இதை அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 2 times 6 ஹவர்ஸுங்க. ஸோ 3 into 6, எக்ஸ் ஈக்குவல் டு 6 hours. ஸோ ஆன்சர் இஸ் 6 hours. அதாவது 15 பேர் 12 நாள் வேலை செஞ்சு 6 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 7 men can complete a piece of work in 12 days. How many additional men will be required to complete a double the work in 8 days? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாமே சிங்கிள் ஒர்க் தான். அதே வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதே வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம், அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, இதுதான் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே டபுள் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ அடிஷ்னல் மென் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எப்படி சொல்யூஷன் பார்க்கலாங்க. 7 men can complete a piece of work in 12 daysங்க. 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கு. அது how many additional men will be, அது நமக்கு தெரியாது. 7 men போட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் men எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. எக்ஸு, அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். required to complete double the work in 8 days. 8 டேஸில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இங்கே டபுள் தி ஒர்க்குங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இது ஒரு ஒர்க் தான், பட் இங்கே டபுள் தி ஒர்க், அதனால தான் இங்கே 2 போட்டிருக்கோம். ஸோ இதையே வந்து டிவைட் பண்ணோம்னாலே ஆன்சர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 டைம்ஸு. இது கேன்சல் பண்ணோம்னா 3 4 are 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3/21 ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா டோட்டலாக எவ்வளோ மென் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ மென், 21 மென் தேவைப்படுது. ஆனால் கொஸ்டின் என்ன, ஹவு மெனி அடிஷ்னல் மென் தான் நம்ம கொஸ்டின். ஸோ அடிஷ்னல் மென் எவ்வளோ, அந்த 7 மென்னோட எவ்வளோ மென்னை சேர்த்துனா எவ்வளோ மென் அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ -7 லெஸ் பண்ணணும். ஏன்னா 7 தான் ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா. அது லெஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன, 14. இந்த 7 கூட இன்னும் 14 பேரை சேர்த்துனா 21 பேர் ஆயிரும். அந்த 21 பேரை வச்சோம்னா இந்த வேலையை முடிச்சிடலாம். அதாவது டபுள் தி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் மஸ்ட் பி 14ங்க. இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.